ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் கார்த்தி எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்ததுமே உடனே வள்ளி காஃபி எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது அப்போ மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுது, இன்னும் அந்த 2 பேரும் எந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுக்காக காலையில் எந்திரிச்சதுமே இப்போ அவகிட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன, நம்மளுக்கு அவள் தானே என்டர்டெயின்மெண்ட்டு, அவள் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு நேரமே போகாது தெரியுமா அப்படிங்கவும், ஆனாலும் உனக்கு கொழுப்பு தான் மாறா அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா என்ன இருந்தாலும் சரிதான், அவள் இருந்தால் நல்லாவே பொழுது போகும், அவட்ட வம்பிழுத்து நம்மளுக்கு அதே பழக்கமாகி போச்சுது, அதனால அவகிட்ட கொஞ்சம் சீண்டுனா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மாறா நீங்கள் 2 பேரும் சொல்றது உண்மைதான் அப்படிங்கும்போது உடனே வள்ளியும் வீராவும் சொல்றாங்க, எதுக்கு இப்போ காலங்காத்தால அவகிட்ட போய் பேச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க, பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுத்த, அவங்க 2 பேரையும் நம்ம இப்போ எழுப்பி விடணும் அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் ஏசி போட்டு 2 பேரும் படுத்துருக்காவுல, அதனால தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கவும் உடனே மாறன் அங்கேருந்து போகிறாங்க. இவன் என்ன பண்ண போகிறான், ஏதாவது இவன் வம்புழுக்க போகிறான், ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா மாறன் பெரிய ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வராங்க. ஓஹோ புரிஞ்சு போச்சு, இது உன்னுடைய திட்டம் இதுதானா சொல்லி புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் மாறன் ஸ்பீக்கரை நல்லா சவுண்டு வச்சு அவங்க பார்த்தோம்னா அதாவது போலீஸ் வண்டி வர மாதிரிக்கு இந்த ஹாரன் வச்சிருந்தாங்க. அடுத்து அவங்க போட்டு விடவும் உடனே அந்த ஆர்ன சவுண்டு கேட்டதுமே விஜய் ஐயோ நம்மளை துரத்திக்கிட்டு யாரோ வராங்க, நம்மளை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு விஜய் எந்திக்கிறாங்க. உடனே விஜயோட அம்மாவும் எந்திக்கிறாங்க, என்னடி ஆச்சு அப்படிங்கும்போது, அம்மா நம்மளை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டாங்கம்மா, எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லவும் உடனே விஜயும் அவங்க அம்மாவும் தலைதெறிக்க ஓடி வராங்க. இங்கே ஓடி வந்ததுமே இவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே விஜய்கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாறன் ஸ்பீக்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு சவுண்டு வச்சிருக்காங்க. இதை வச்சதுனால தான் இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க தான் வந்துட்டாங்க போலுக்குன்னு விஜயா அவங்க அம்மாவும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே மாறன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன உங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் எப்பவும் போல வழக்கம் போல ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், கூடி சீக்கிரமே ஒரு நாள் அது நடக்க தான் போகுது அப்படின்னு மாறன் சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் எரிச்சலோட நின்றுட்டு இருக்கிறாங்க. பாத்தியாமா நம்மளை என்ன மாதிரிக்கு இவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்கன்னு, நம்மளை ஜோக்கர் மாதிரிக்கு வச்சு இவங்க விளையாடுதாங்கடி அப்படின்னு விஜயோட அம்மாவும் சொல்லவும், என்ன எங்கள் 2 பேரையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு விஜயும் உங்கள் அம்மாவும் கேட்டுட்ருக்கோம். உடனே மாறன் சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சவுண்டு வைப்போம், ஏதாவது பாட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ இப்படிலாம் நீ சொல்லி எங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே மாறன் பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தா நாளைக்கு நம்ம வேற ஒரு சவுண்டு வைப்போமா அப்படிங்கும்போது, ஆமாம் அம்மா இன்னைக்கு அடிச்சு பரண்டு எழுந்திச்சிருக்கிறாங்க, நாளைக்கு என்ன வைக்க போறீங்க அப்படிங்கும்போது அது நாளைக்கு நீ பாரு அப்படின்னு மாறன் சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்கெல்லாம் நம்மளை கிண்டல் மருகி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இங்கே பாருங்க இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க அப்படிங்கும்போது வேற என்ன விளையாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு மாறன் கேட்டுட்டு இருக்கவும் உடனே வள்ளி சொல்றாங்க, மாறா சும்மா இருடா அப்படிங்கும்போது, என்ன வள்ளியம்மா இவளுக நம்ம அவங்க 2 பேரும் நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்துதாளுவோ, நம்மகிட்டயே அவ்வளோ வேலையை காட்டுறாளுவோ, அப்பா இருக்கனால தான் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன், அப்பா மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விளையாட்டை வேற மாதிரி இருக்கும், பொறுவு அப்பா நம்மள அமைதியாக இருக்க சொல்லி எங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்பா, அதனால தான் பொறுத்து இருக்கிறேன், ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சரை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜய் வாமா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட அவங்க போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன் சரி இன்னைக்கு நம்ம போகிறோம், நாளைக்கு நம்ம வேற விளையாட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கும் போதே உடனே ராமச்சந்திரன் வராங்க, என்ன காலங்காத்தால எல்லாரும் அரட்டி அடிச்சிட்டு இருக்கிறீங்க, கடைக்கு போக வேண்டாமா எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்தது எல்லாருமே கிளம்புறதுக்காக போகிறாங்க. ஆமாம் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டா இவருக்கு பொறுக்காத அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும்போது, சும்மா இருடா அண்ணனை பற்றி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் டிஃபன்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ வள்ளி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு நாள் அப்படிங்கும்போது, உங்க பாத்தியாமா எல்லாரும் டைனிங் டேபிள் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு என்னென்னா எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, வாமா நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கும்போது, ஆமா விஜய் வா விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைனிங் டேபிள் உட்கார்ந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கவோ இவங்க பார்த்தோம்னா எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வள்ளிக்கு அவங்க மேலே கோவமாக வருது, எங்கள் அண்ணன் எப்படி இருந்தவர், ஆனால் இன்னைக்கு என்னென்னா இவ எங்கள் அண்ணனை தரையில் உட்கார வச்சுட்டால, இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வள்ளி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா விஜயும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கவும் உடனே இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ வீரா வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, வள்ளியம்மா உங்களுக்கு ஏதாவது சாதனம்லாம் காய்கறி எதுவும்
வாங்கிட்டு வரணுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வீரா நானே போய் வாங்கிடுது அப்படின்னு சொல்லவும் சரிதான் அவனு நானும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து வள்ளி மட்டும் இருக்கிறாங்க. வள்ளி இருக்கும்போது உடனே அவங்க வந்து பழைய கதையெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் நம்மலாம் எப்படி சந்தோஷமாக இருந்திருந்தோம், ஆனால் இப்போ என்னென்னா அதே சந்தோஷம் நம்மக்கிட்ட இருந்தாலும் எல்லோரும் மனசுக்குள்ளேயும் வேதனையும் இருக்குது. ஆனால் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த விஜய் அவன் அம்மாவும் தானே, இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வள்ளிக்கு கோங்கோமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து காய்கறி வாங்குறதுக்காக போகும்போது உடனே விஜய் வழக்கம் போல் வள்ளிக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கவும் உடனே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன வள்ளி சித்தி என்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ ஒன்றும் பண்ணலடி, எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, ரொம்ப நல்லது பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களை இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டேலா அப்படின்னு சொல்லும் போது என்ன சித்தி நான் எந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு நிலைமையில கொண்டு வரல, அவர் மாமா தான் எனக்கு வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதை தானே நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது என்னடி எங்கள் அண்ணன் உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா சித்தி நீங்கள் தான் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் கையெழுத்து போட்டிருந்ததுல நீ சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் அண்ணனை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது பாரு உங்கள் ரெண்டு வரையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே சித்தி நீங்கள் என்னனாலும் பண்ணுங்க சித்தி நாங்கள் ரெண்டு வரும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வள்ளி வந்து கோபத்தோடு அங்கே கடைக்கு போகிறாங்க. போனதுமே உடனே வந்து கதையை முடிச்சிட வேண்டியது, அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மருந்தையாக அவங்க வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வள்ளி பார்த்தோம்னா சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே விஜய் அவங்க அம்மாவை வந்து சாப்பாடை ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கிட்டு வராங்க. அம்மா சூப்பரான சாப்பாடுமா, நான்வெஜ் சாப்பாடுமா, பார்த்தாலே எப்பவுமே எச்சு ஊறுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வாடி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைகள் வருதுக்காக போகிறாங்க. உடனே அங்கே வந்து வள்ளி வராங்க. அவங்க வாங்கின மருந்தை அதில் சாப்பாடெல்லாம் அவங்க கலந்து வச்சுட்டு அவங்க பட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வீரா அங்கே வராங்க. வந்ததுமே என்ன வள்ளியம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, கடைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கும்போது அப்போ வள்ளி வந்து ஆமாம் வீரா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க முகமே சரியில்லை. அப்போ மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வள்ளியத்தை என்ன ஆச்சுது, போகும்போது நல்லா தானே இருந்தேன், இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு மருந்து பாட்டில் இருக்குது. அதை வீரா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இது என்னது இந்த மருந்து இருக்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வள்ளிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வள்ளி அம்மா அந்த மருந்து வந்து இங்கே இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வள்ளி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. சொல்லுங்க வள்ளியம்மா அப்படிங்கும்போது ஆமாம் அந்த மருந்தை நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த சாப்பிடுதளவில் அதில் தான் கலந்து வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அப்படியே வந்து பதறி அடிச்சு ஓடி வராங்க, என்ன தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மரிக்கை அதில் கலந்துருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் அந்த மரிக்கை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலையா வீரா வந்து தடுத்தா, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரோட கதையும் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் நீங்க தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா இதுதான் உங்களுக்கு கதி, இன்னைக்கு நான் உங்களை காப்பாத்திட்டேன், இதே போல என்னைக்கு காப்பாத்தோன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாறன் சொல்றாங்க, இவளை எல்லாம் காப்பாத்தி இருக்க கூடாது, பேசாம விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசாம இந்த வீட்டோட போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி, ஏதோ இன்னைக்கு வீரா வந்து நம்மளை காப்பாத்திட்டா இப்படி அடுத்தது என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க அண்ணன் காலில் விழுந்து ஒழுங்கு மரியாதை இந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டோருடைய உயிருக்கு இன்னும் எப்பனாலும் ஆபத்து வரும், இன்னைக்கு வீரா காப்பாத்திட்டா அப்படி என்னைக்குமே அவ காப்பாற்ற வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜயும் உங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து வள்ளியை சமாதானப்படுத்துறாங்க, வள்ளியம்மா கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தவும் என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு இவ்வளவு தானே காரணம் அப்படிங்கிறாங்க. அடுத்து விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.